மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக கிறிஸ்து இயேசுவின் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், பிரைஸ் தி லார்ட், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவருக்காக ஏதாவது ஒன்றை இழந்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார்? 100 மடங்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன தருவீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கும்போது சொல்கிறார், இம்மையிலே 100 மடங்கையும் மறுமையிலே நித்திய ஜீவன். 2 விதமான பூமிக்குரிய மறுமைக்குரிய ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் தேவனை பின்பற்றுகிற நமக்கு, அல்லேலூயா, நம்மை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. தேவனை பின்பற்றுகிற நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்ற ஒரு விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்படியே என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், நம்ம விட்டுற மாட்டார். அல்லேலூயா. என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அல்லேலூயா. பூமியிலே 100 மடங்கு மறுமையிலே நித்திய ஜீவன். நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் சில விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதில் ஒரு வசனத்தை வாசிங்க, 25வது வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு யோவான் புஸ்தகத்திலேருந்து சில காரியங்களை நாம் பார்த்து ஜெபிப்போம். யோவான் 17:25 வாசிங்க பார்ப்போம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்த. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. நல்லா அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகம் தேவனை அறியவில்லை அப்படின்றார். உலகம் என்ன செய்யல? அறிந்திருந்தார்களானால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இப்படி வாழ மாட்டாங்க, இப்படி இருக்க மாட்டாங்க, இல்லையா? அறியாதவர்கள். உலகம் தேவனை அறியலை. இயேசு சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான், உலகம் உம்மை அறியல. பிதா யாரு, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அல்லேலூயா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உலகம் என்ன செய்யல? அறியல. உலகமே அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவரால் தான் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் அவரையே அறியாமல் இருக்கு உலகம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உம்மை அறிந்திருக்கிறேன். அதோடு கூட சொல்லுகிறார், நீர் என்னை அனுப்பினீர் என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகம் உம்மை அறியல, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் அனுப்பினது. அப்போ என்ன செய்கிறாங்க? அவங்க பிதாவையும் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க. பிதா தான் இயேசுவை, குமாரனை நமக்கு அனுப்பினார் அப்படின்னு அவர்கள் என்ன செய்கிறாங்க? இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்றார். இப்போ நீங்கள் நான் அப்படி தான் அறிந்திருக்கிறோம். அதான் சொல்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். உலகம் நம்ம தேவனை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அறியலை. விளங்குதா உங்களுக்கு? உலகம் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அறியலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு பிதாவை அறிந்திருக்கிறார். நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். எப்படி அறிந்திருக்கிறோம்? பிதா தான் இயேசுவை என் பாவத்துக்கு மரிக்க, அதில் நீதிக்கு நான் பிழைக்க, கிறிஸ்துவுக்குள்ளே என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க அவர் தான் என்னை அனுப்பினார் என்பதை முழு நிச்சயமாய் நீங்களும் நான் நம்பி இருக்கிறோம். அறிந்திருக்கிறார்கள் அப்படின்றார். இப்போ தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க சில காரியங்கள். அதே யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17ஆம் அதிகாரம் 6-8 வாசிங்க பார்ப்போம். 6வது வசனத்தையும் 8வது வசனத்தையும். 7 விட்டுருங்க, 8. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய வசனத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்கள். உலகத்திலே என்ன செய்ய? நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து
எனக்கு தந்த மனுஷருக்கு உம்மை நாமத்தை வெளிப்படு. அப்ப நம்மளை தேர்ந்தெடுக்கிறது யாரு? பிதாவாகிய தேவன் தான் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு? இயேசுகிட்ட கொடுக்குறார். இயேசு யாரை வெளிப்படுத்துகிறார்? பிதாவை வெளிப்படுத்தி அவருடைய வசனத்தை தான் நமக்கு கொடுக்குறாராம். அதை இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றார், கை கொள்றாங்க அப்படின்றார். விளங்குதா இல்லைங்களா உங்களுக்கு? நீர் என்னை அனுப்பினதை அறிந்திருக்கிறார்கள். முதல்ல நீர் என்னை அனுப்பினதை, இரண்டாவது வசனத்தை என்ன செய்கிறார்கள்? நான் சொல்ற வார்த்தையை தேவனுடைய வார்த்தை என்று, பிதாவினிடத்திலிருந்து இவர் கொடுக்கிற வார்த்தை என்று இவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? கை கொள்றாங்க. கை கொள்றீங்களா இல்லையா? ரைசலா, வார்த்தையை நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? கை கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இயேசுவை அறிந்திருக்கிறோம், அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்றாரு பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, நிச்சயமாய் நீர் என்னை அனுப்பினீர் என்று அறிந்து என்னை விசுவாசிக்கிறார்கள். இயேசுவை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அவரை அறிந்திருக்கிறோம். இயேசு தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தவர் அறிந்திருக்கிறோம். அவர் மூலமாக கொடுக்கப்படுகிற வசனங்களை நம்ம கை கொள்கிறோம். இயேசுவை நாம் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். கைகளை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஜெபம் இந்த ஜெபம் 17ஆம் அதிகாரத்தில். அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு செய்த ஜெபம் இந்த 17ஆம் அதிகாரம். மகத்தான ஜெபம். நல்ல மற்ற எல்லார் ஜெபங்களை காட்டிலும், அதாவது தேவன் நம்ம ஜெபங்கள் எப்பொழுதுமே அங்கீகரிக்கப்படுது. அப்படியே அது கடைசி வரைக்கும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கக்கூடியது. தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள். புரியுதா உங்களுக்கு? அதுபோல் இங்கே நம்ம இயேசு கிறிஸ்து ஜெபிச்சிருக்கிறார். அந்த ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெபமாக இந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2 விதமான ஜெபங்களை தேவனை அறிந்தவர்களுக்காகவும், அவர் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களுக்காகவும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். அவருக்கு தான் சொன்னார், எம்மையில் 100 மடங்கும் மறுமையில் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் சொன்னார்ல. இதில் 2 விதமான காரியங்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஒன்று நித்திய ஜீவனுக்காகவும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எல்லா பாதுகாப்புக்காகவும் நன்மைக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் தன் சீசர்களுக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்களுக்கு ஜெபித்ததான் உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு. இப்போ நாம் அவரை அறிந்திருக்கிறோம். பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வசனத்தை கை கொள்ளுகிறோம். அவரை நாம் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்த ஜெபம் தான் இது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்கு அன்றைக்கு ஜெபித்தார். இன்றைக்கு அந்த ஜெபம் நமக்கும் தான். அது சொல்றது நல்லா விளங்குதா உங்களுக்கு? முதல் காரியம் அவர் சொல்லும் போதே பாருங்க, முதல் வசனமே சொல்லி, இயேசுவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது, தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரா? பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும், குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிதாவாகி தேவன் யாரையெல்லாம் கொடுக்கிறாரோ, யாரையெல்லாம் கொடுக்கிறாரோ. ஈக்கோ கம்மி பண்ணிட்டீங்களா? எக்கோ கம்மி பண்ணுங்க கொஞ்சம். சார்பு பேசினாட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. யார் நித்திய ஜீவனை கொடுக்கிறா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த பெரிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இப்போ முதல் ஜெபமே அதான் செய்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். கைகளை தட்டி சொல்லுவோமா? விளங்குதா உங்களுக்கு? முதல் ஜெபமே அதான் செய்கிறார். இப்போ முதல் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, தேவனை நாம் அறிந்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய மாபெரும் வாக்குத்தத்தம் என்ன, ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பரலோகத்தின் பிள்ளைகளாக நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக
நித்தியவாசி யாரு? டக்குன்னு சொல்லு. நித்தியவாசி யாரு? இயேசுங்க. தேவன் தான் நித்தியவாசி. நம்ம நித்தியவாசியா? இப்பதான் ஆண்டவர் அறிஞ்ச பிறகுதான் நித்தியவாசியா மாறுறோம். நித்தியவாசி யாரு? சத்தமா சொல்லுங்க. நித்திய வாசி. அல்லேலூயா. அது தீமோத்தேயுல இருக்கும்ல, ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒரு 1-2 வார்த்தை அடி. இதில் இன்னொரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 16 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. நித்திய வாசியும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வருமே. நித்திய வாசியும் கூட ஒரு வார்த்தை சேர்ந்து வரும். பிரைஸ் எல்லாம். அப்போ நித்தியவாசி யாரு? இயேசு கிறிஸ்து தான் நித்தியவாசி, நித்தியமானவர். விளங்குதாங்க? கவனிக்கிறீங்களாங்க? நிரந்தரமானவர், எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ அந்த நிரந்தரமானவர், நித்தியமானவர் நமக்கு, நாம் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? முதல் பாக்கியம். வாய் திறந்து நல்ல சத்தமா சொல்லுங்க. என்ன கிடைக்கு? நித்திய ஜீவன் கிடைக்கு. நம்ம அவரை அறிஞ்ச உடனே அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்ம மேல வருகிற முதல் ஆசீர்வாதம் என்னது? முதல் வாக்குத்தத்தம் என்னது? நானும் இயேசுவை போல, அந்த தேவனை போல நம்ம என்ன ஆகிறோம்? நித்திய வாசியாக மாறுகிறோம், நித்தியத்துக்குரியவர்களாக மாறுகிறோம். அதான் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு உடனே நம்ம நித்தியத்துக்குரியவர்களாக மாறிடுறோம். இந்த பூமியை விட்டு போன உடனே நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? மரணம் இல்லாத வாழ்க்கை தான். பூமியில தான் சரீரத்துக்கு தான் மரணம், நம்ம ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. இளைப்பாறுதல் இருக்கும். இயேசு வந்தோடனே என்ன பண்ணுறார்? மறுரூப மேனியை கொடுத்து என்றென்றைக்கும் நித்தியமாக அவரோடு கூட நம்மை வைத்துக்கொள்ள, நம்மை அழைத்து கொள்ள இயேசு வரப்போகிறார். பெரிய ஆசீர்வாதம் அதுதான் நமக்கு. என் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் என்ன? இயேசுன்னு சொல்லணும் முதல்ல. உன் வாழ்க்கையிலே பெரிய பாக்கியமாக நீங்கள் எதை கருதுறீங்க, எதை ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்கன்னா எதை சொல்லணும்? சொல்லுங்க. இயேசு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் பெரிய ஆசீர்வாதம் எது? பெரிய சொத்து உனக்கு எதுனா? என் இயேசு தாங்க எனக்கு. அப்படி ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்லக்கூடாது. என்னப்பா உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குன்னா, என்னங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு தேவ பிள்ளைகள் சொல்லாதீங்க. ஆண்டவர் என்னை நிறைவாய் நடத்துகிறார். யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன் நேற்று கூட ஒருத்தட்ட. அவங்க சொல்கிறாங்க, நிறைவாய் என்ன நடத்துகிறார் ஆண்டவர், அவர் குறை வைக்கல, எப்படியாவது நிறைவாக நடத்துகிறார், நிறைவாய் அப்படி சொல்லணும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள் புலம்பல், ஒரே பாடு, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். அல்லேலூயா. ஒரே மயக்கம், ஒரே குழப்பம். அல்லேலூயா. இது என்ன விசுவாசி? அடுத்தவனை இது பலப்படுத்துமா? எப்படிமா இருக்கிற, எப்படி பிரதர் இருக்கிறீங்கன்னா என்ன சொல்லணும்? கர்த்தரனை நிறைவாய் நடத்துகிறார். ஆமாம், நடத்துகிறவர் தான் அவரு. ஆமாம். எப்படியாவது நம்மளை போஷிக்கிறாரா, திருப்தியாக நடத்துகிறாரா, சமாதானம் வேணும். அல்லேலூயா. நடத்துவார், அடுத்தது நம்மை தொடர்ந்து நடத்துவார்னு விசுவாசம் வேணும். சோத்திரம். அல்லேலூயா. பாடுலையே இருக்கிற, ஒரே பாடா இருக்கிறேன். ஹலோ, எப்படி இருக்கிறேன்? ஒரே பாடு, ஒரே பாடா. அல்லேலூயா. சோத்திரம். இழுக்கிறது வேற, இது பெருசா லப்பர் மாதிரி. உலகத்தில் இருக்கிறவனே சொல்கிறான், நான் நல்லா தான் இருக்கிறான், நல்லா இயேசுவை நேசிக்க வாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றான். அப்போ நம்ம ஆண்டவர் அப்படியா விட்டுருவார் நம்மளை? நீ சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறியா? தெருவில் படுத்து கிடக்கிறியா? சொல்லுங்க. உன் பிள்ளைங்க 3 வேளையும் சோறு தண்ணி இல்லாமல் வெறும் என்னது ஏதோ பால் பவுடரை வாங்கி, அது பால் வாங்குற கூட வழி இல்லாமல் பால் பவுடரை வாங்கி கஞ்சி குடிக்குதா? அப்படி குடித்த தேவ மனிதர்களே தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஊழியத்துக்கு வந்து அர்ப்பணிப்போட தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாமல், சோத்திரம். அல்லேலூயா.
ஆமாம், ஏதோ கிடைக்கிற பால் பவுடரை வாங்கி அதில் தண்ணியை ஊற்றி ஊற்றி கடைசியில் அதுவும் தீர்ந்து போய் பாலுன்ற மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற்றியே அந்த டப்பாவில் வச்சு வச்சு பிள்ளைகளை கொடுத்தவங்கெல்லாம் என் இயேசு நல்லவர்னு சொன்னான். கை தட்டி சொல்லு, நீ என்ன விசுவாசி? சில விசுவாசி இருக்கிறாங்க. ஒருத்தர் அல்லேலூயா. நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன், ஆண்டவரே உங்கள் அன்பை வெளிப்படுத்து. ஆனால் ஆவியானவர் வெளிப்படும் போது நான் என்ன செய்ய முடியும்? சோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே எனக்குள்ளே இதெல்லாம் வரக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நிறைந்து இருக்கணும். அன்பில் தான் பேசுகிறேன் நான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ என்ன விசுவாசி நீ? போகிற வரவன்ட்டையெல்லாம் ஒரே பாடு. அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்க. எப்படி இது? ஒரே புலம்பல், ஒரே கண்ணீர். ஏசப்பா எதுக்கு அழுகிறாங்கன்னா பிரச்சனையை நினச்சி தானே. நிறைய பேர் ஆத்ம பாரத்துக்காக அழுகிறான் போல. எனக்கு ஒரு அழுகை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அவங்க தேவைக்காக அழுகிறாங்க பார்த்தீங்களா, சுயநலத்துக்காக அழுகிறது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும். அது கர்த்தருடைய சமூகத்தில் அது நல்ல முறையில் போய் சேராது. அல்லேலூயா. நல்ல கரிசனையோடு உண்மையான ஆத்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நமக்கு வர கண்ணீர் அதாக தான் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆராதனையில் அழுகுவாங்க, ரெண்டு பக்கம் இப்படிலாம் போகும், வரைபடம் உள்படம் எல்லாம் போகும். சோத்திரம் அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் அன்பு கூர்ந்து கண்ணீரோடு அழுகிறாங்கன்னு பார்த்தா எதை அழுகிறாங்க? சோத்திரம் அல்லேலூயா. ஒரே பாடு. சொன்னல எது சொல்லுங்க. ஹலோ, விளங்குதா? இயேசு நல்லவர்னு நினச்சி, எனக்கு அவர் போதுமானவர்னு நினச்சி என்ன குறை வச்சிருக்கிறார் நம்ம? அல்லேலூயா. பெருசாக வீட்டில் இப்போ பீரோல் நிறையா பணம் இருந்து கழுத்து நிறைய ஒரு 100 சவரம் தொங்குனா தான் நம்புவோம் ஆண்டவர் இயேசு நல்லவர்னு. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் இயேசு நல்லவர். ஐயோ, வாயே திறக்க மாட்டீங்களா? ஒன்றுமே சத்தமே வரமாட்டேன்டே. நல்லா சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதான் அவர். ஆமென் அல்லேலூயா. ஆமென். எனக்கு கொடுத்த ரட்சிப்பு பெருசு. அவர் நல்லவர் தான். கொடுத்தால் அதான் வாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆமென் சர்வ வல்லவர் என்னோடு இருப்பதினான். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? இயேசு நல்லவர் எப்பொழுதும் சொல்லணும். கர்த்தர் நல்லவர். யோபு சொன்னான் இல்லையா, ஒன்றும் இல்லாதப்ப தடுத்தரில் உட்காரும் போதே நல்லவர்னு சொல்கிறான். நீ வீட்டில் உட்காந்து 3 வேளை நல்லா சாப்பிட்டு கறி மீனெல்லாம் தின்னுபிட்டு அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். பீர்வா நிறையா துணி அடுக்கி வச்சுக்கிட்டு சோத்திரம் அல்லேலூயா. நல்லா வீட்டில் தூக்கி 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 எந்திரிச்சிட்டு சொல்லுங்கள். சில பேருக்குலாம் ஏசி வேறு, இப்போது ஓசியில் ஏசி வேறு. அப்படிலாம் வெயிலில் கதைன்னு ஓட்டு வீட்டிலையே கிடக்கிறோம். சொல்லுங்கள். சில பேர் ஓட்டு வீட்டில் கிடக்கிறான். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். தொம்மா துண்டு வீடு, இதுதான் வீடு, இதுதாங்க வீடு, ஸ்டேஜ் தாங்க வீடு. எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டேஜ் தான் வீடு. இதுக்குள்ளே சமையல் கட்டு, இதுக்குள்ளே ஒரு நேரம் 4-5 பேர்லாம் இருந்தாங்க பார்த்துங்க. அது அக்கா, அந்த அம்மா இருக்கிறதே பெருசு. அந்த அம்மா அவங்க தங்கச்சி குழந்தை பேர் வந்திருக்குன்னு சொல்லி அந்த குழந்தையோட கொண்டு உள்ளே வச்சுருந்தாங்க பார்த்து. 2 குழந்தைகளோட எந்த நேரம் கதை வடிச்சுட்டு அதுக்குள்ளேயே தான் இருக்கிறான் ஓட்டு வீட்டுக்குள்ளே. அட்டி அனல் பறக்கும். அவங்க கதை திறந்தாங்கன்னா நம்ம மூஞ்சியில் வந்து அடிக்கும் குப்புன்னு அனல். சொல்கிறது விளங்குதாங்க? புரியுதாங்க? கர்த்தர் அப்படியே வச்சுக்கிறாரு. சோத்திரம். நடந்தே போகிறோமா எங்கேனாலும். சில பேர் பாருங்கள், ஆட்டோ காசு இருக்காது, நடந்து போகிற வரைக்கும் என்ன இருக்காது, காசு இருக்காது, நடந்தே போவாங்க வருவாங்க. நின்னா ஆட்டோ, நடந்தா அப்படி நடக்கவே மாட்டோம். நம்ம பாதம் தரையிலேயே என்ன செய்யாது? சொல்லுங்க, ஆமாவா இல்லைங்களாங்க? இல்லாட்டி வண்டி வீட்டு வாசலில் பேக்கை தூக்கணுன்னே என்னது 2 வீலர், இல்லாட்டி ஆட்டோ. சொல்கிறது விளங்குதாங்க? எங்கே போனாலும் காரு. சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்லா தின்னுபுட்டு ஒரே பாடு. எப்படி சொல்லுங்க? ரொம்ப பாடல் இருக்கிறேன். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். செய்திக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆவியானவர் உணர்த்துறதுனால சொல்ல வேண்டியது வருது. நல்லா சொல்லுங்க பாப்பா, சத்தமா நல்லா சொல்லுங்க. ஆமாம், ஒரே பாடு. எப்போ பார்த்தாலும் இப்படி. இந்த மாதம் மனம் திரும்பிடு. இந்த வார்த்தை யார்ட்டி சொல்லவே சொல்லாது. கர்த்தரனை நல்லா வச்சிருக்கிறார். இதுதான் உன்னை கீழே கொண்டு போகுது. அதே தெரியல. முதல்ல கொடுத்த நன்மைகள் 3 வேளை சாப்பிட்றீ, அதுக்கு நன்றி சொல்லு. படுக்கிற இடத்துக்கு நன்றி சொல்லு. ரட்சிப்புக்கு நன்றி சொல்லு. சொல்லுமா? ஐயோ பிள்ளை உடம்பு சரியில்லை, வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை, கையில் பைசா இல்லை, 1 பைசா இல்லை, யாராட்டு போய் கையேந்துரும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆண்டவர் வச்சுக்கிறாரு.
சொல்லுங்கப்பா, அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தமாக ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாளைக்கு அடுப்பத்தை வைக்கிறனா யாராட்டும் போய் 50-100 வாங்கிட்டு வந்தாதான். இப்போ வேலை செய்கிறோம் ஒருத்தட்ட, அது நம்ம சம்பளம் மாதிரி தான். அது ஒரு தேவைக்காக அங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. சொல்லுங்களேங்க. அது ஐயோ ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. அது நம்ம பேங்கில் இருக்கிற பணம் மாதிரி தான் இல்லையா? வேலை செய்கிறவங்கள்ட்ட தேவைக்காக வாங்குகிறோம், கொடுக்குறோம், அது வேற. என்ன குறை சொல்கிறது விளங்குதாங்க? என்ன குறை? உனக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஏன் இருதயம் இல்லை? இந்த 6வது மாதம் ஆண்டவர் நன்றி சொல்லும் முதல்ல கர்த்தருக்கு. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தரை நல்லா வரவங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்திக்கிட்டு வரார், என்ன நிறைவா. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அதை சொல்லிடு. நல்லா நடத்துகிறாருன்னா பீரோல் நிறையா வச்சுருக்குது போல், நமக்கு ஒன்றும் தரமாட்டேதுமா சில பேர். என்ன பிரதர் விளங்குதுங்களா? சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஐயோ ஸ்தோத்திரம். இன்னும் திருத்தான் முழிக்கிறீங்க. எப்படி வாழ்கிறீங்கன்னு தெரியல நமக்கு. என் விசுவாசத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்படி தான் வாழணும். நல்ல கையை உயர்த்தி ஆமை நல்ல சொல்லுங்க. இங்கே நல்லா போட்டு உட்காந்துருக்குறோம், பைபிளும் முக்காடுமா உட்காந்துருக்குறோம். பார்த்தா பரலோகமே இறங்கி வந்துடுற மாதிரி தான் இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்கள், செய்தியை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறேன், நான் விட்டுறல. ஸ்தோத்திரம், பிரைஸ்ல. பரலோகமே சொல்லுங்கம்மா, பரலோகமே இறங்கி வர மாதிரி இருக்கு. ஆனால் வெளியில் போனோன்னு எப்படி இருக்கிறோம்? வெளியில் போனோன்னு நம்ம எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், எப்படி பிரதிபலிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க நல்லா வாயை திறந்து. அப்போ ரட்சிப்புக்கு நன்றி சொல்லலாமே. நித்திய ஜீவனை எனக்கு வாக்களித்திருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லலாம். தேவன் என்னோடு இருக்கிறார், நன்றி சொல்லலாம். நல்ல கைகாலை கொடுத்து நல்லா பாருங்க, ஆரோக்கிய கண்ணெல்லாம் நல்லா பார்க்குறோம். எத்தனை பேருக்கு எவ்வளோ குறைகளோடு படுத்த படிக்கையோடு இருக்கிறான். என் சுகம், நடக்கிறேன், போகிறேன், வரேன், நல்லா சாப்பிட்றேன், ஜீரணமாது. எத்தனை பேருக்கு ஜீரணமா? சாப்பாட்டுக்கே வெளியில் நீ என்னத்தினால ஜீரணமாகுது, அப்புறம் என்ன உனக்கு? விளங்குதுங்களா இல்லையா உங்களுக்கு? இன்னும் வந்துச்சு வளரலாம், ஒரே புலம்பல். அல்லேலூயா. சோத்திரம். யாரோ உள்ள உட்காந்துருக்கிறீங்க, மனம் திரும்பி இருந்த 6வது மாதத்தோட இந்த வார்த்தையும் வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லு. சோத்திரம். அல்லேலூயா. தேவனே, தினமும் எழுந்து நான் அப்படி தான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவருக்கு. நிறையா வச்சுக்கிட்டா உட்காந்துட்டு நன்றி சொல்கிறோம். சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாதுங்க. ஆண்டவர் என்ன பரிபூர்ணமாக நடத்துகிறார். என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து குறையில்லாமல் எங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். இப்படி சொல்லுங்கம்மா, நல்ல கைகளை உயர்த்தி. வேணுமா பொத்து பொத்துன்னு சும்மா உக்காந்துக்கிட்டே இருந்தா சும்மா உக்காந்துட்டு இருப்ப, உனக்கு கட்டுக்கட்டாக விழுந்துக்கிட்டே இருக்குமா? இப்போ என்ன வந்துருச்சு? பொன் பேர் இல்லையா? மணி டக்கு டக்குன்னு 10,000, இங்கிருந்து ஒரு 5,000, அங்கிருந்து ஒரு 40,000, இங்கிருந்து ஒரு 50,000, இங்கிருந்து ஒரு 8,000 விழுந்துக்கிட்டே இருக்குமா? ஹலோ சொல்லுங்க. சும்மா உக்காந்துருந்தா எப்படி உட்காந்து மணி ஆர்டரில் காசு விழுந்துக்கிட்டே இருக்குமா? உழைச்சாதாங்க, ஏதாவது பிரயாசப்பட்டாதாங்க. சும்மா உட்காந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்குமா? என்னவோ அதுதான் வரும். சத்தமாக சொல்லுங்க. இருதயம் தெளிவாக இருக்கணும். என்ன புத்தி இது? நான் தெளிவாக சொல்கிறேன், ஆண்டவர் நடத்தலோடு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் உங்கள் கஷ்டமாயிடும். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி தான் இந்த வார்த்தையை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறார். செய்திக்கு பொருந்தாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யார் இருந்தீங்கனாலும் நீங்கள் மனம் திரும்பி இந்த முறுமுறுப்பான இருதயத்தில் அந்த எண்ணம் இருந்தால் வெளியே தெரியாது. உங்கள் இருதயத்துக்குள்ளே அதெல்லாம் இருந்தால் செட் ஆகாது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், எவ்வளோ பாக்கியம் உனக்கு பாராட்டி இருக்கிறார், எவ்வளோ இரக்கத்தை செய்திருக்கிறார். ஏன் நன்றி சொல்ல முடியல? இருதயம் எப்பவுமே ஏன் பாரமாக அழுத்தமாகவே இருக்கு? ஏன் நீங்களே போய் சிக்கி கொள்ளுகிறீங்க? ஏன் அதிக பளுவை எடுத்துக்கொள்ளுகிறோம்? அல்லேலூயா. வீண்டாத காரியங்களை போய் தலையிட்டு மாட்டிக்கிட்டு நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நம்மளே ஆண்டவரை எப்படி குறை சொல்லலாம்? தேவனை அதனால இருதயம் அடைச்சு போச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியல, தேவனை மகிமைப்படுத்த முடியல. சொல்லுங்க. வேண்டாத காரியங்களை நம்மளே போய் சிக்கிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ண முடியல? ஆண்டவரை செஞ்ச நன்மைகள் ஏராளம் சுத்தி இருக்கு. நம்மளா தேவைகளை நிறைய பெருக்கி வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமா பண்ணி வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியல நம்மளால? இப்போ
இதுக்கு மேல இன்னும் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியலையே, ரட்சிப்புக்கு நன்றி சொல்ல முடியலையே. சொல்லுங்க, தந்த அந்த வாழ்வுக்கு நன்றி சொல்ல முடியல. சத்தமா நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். சோத்திரம் பண்ணணுமே, அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல குடும்பத்துக்காக, கொடுத்த நல்ல குடியிருக்க வீட்டுக்காக. வீடு என்ன 10 மாசம் வாடகை கொடுக்காம பெண்டிங்ல கிடக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி யாராவது விட்டுருக்கிறாரா ஆண்டவரே அட்வான்ஸை கழிச்சிட்டு வெளியில போறாங்க அப்படின்னு? அப்படி இருக்கிறவங்கலாம் கர்த்தர் நல்லவர், எனக்கு சீக்கிரம் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்கலாம் இருக்கிறாங்க. கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், இந்த 6வது மாசத்தோட முறுமுறுப்பு, குறை சொல்றது, அப்புறம் ஒரே இந்த மாதிரி கையில் லென்த்தாக நீட்டுறதை நிறுத்திக்கணும், ஒப்பாரி வைக்கிறத நிறுத்திக்கணும், முறுமுறுக்கிறத நிறுத்திக்கணும். இது தேவன் கோபப்பட்டார் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில். ஏன் சொல்றேன்னா, இம்மையில மறுமையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். முதல்ல நன்றி சொல்ல, சோத்திரம் பண்ண கற்றுக்க. எல்லாத்துக்கும் தேவன் தானா எல்லாத்தையும் தருவார். தேவையற்ற சிக்கல்களை நீயே விலக்கி போடு. தேவையில்லாத காரியங்களை, பழுக்களை நீ நம்மளே விலகிக்கணும். அதிலிருந்து கர்த்தருக்கு சமாதானம் இல்லாத எல்லா காரியங்களையும் விட்டு விலகி சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களுக்குள்ளாக திருப்தியாய் நிறைவாய் நடக்க கற்றுக்கொள்ளணும். திருத்திருநெல்லாம் முழிக்கக்கூடாது. நல்ல கையை உயர்த்தி சொல்லணும், ஆமாண்டவரே என்னை சரிப்படுத்திக்கிறான்ப்பா அப்படின்னா நீ சரியாயிட்டேன்னு அர்த்தம். கையை தட்டி நல்லா அல்லேலியா சொல்லி சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். பெப்பரை பேனெல்லாம் முழிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பேன் முழிக்கக்கூடாது. ஆமாப்பா அப்படின்னு பயந்து நடுங்கி தேவனுக்கு முன்பாக உங்களை சரிப்படுத்து உணருங்க. இருதயத்தில் உணரணும் கண்டிப்பா. சோத்திரம் சொல்லுங்களேம்மா, நல்ல சத்தம், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மகிமை செலுத்துங்க முதல்ல. சோத்திரம், அல்லேலூயா. எத்தனையோ பேரெல்லாம் இருக்கிறாங்க, வீட்டு வாசலை விட்டு வெளியே தாண்டறது இல்லைங்க. எத்தனை சகோதரிகள் நான் பார்ப்பேன், சொல்லுவேன். இந்த ரூபண்ட சில பேர் நம்மளால வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணுறோம், 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது, வருஷத்துக்கு ஒரு முறையாவது எங்காவது என்ன செய்கிறோம், இந்த பீச்சுக்கோ வெளியிலையோ எங்காவது ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டு போயிட்டு வரேன். சில பேர் வீட்டை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதரா, பீச்சுக்கே ஒருத்தன் கூட்டு போகிறதில்ல, வெளியில் கூட கூட்டு போகிறதில்ல. விளங்குதாங்க? இப்படியே கிடக்குறாங்க. அப்படியே வீடு உண்டு வேலை உண்டு, வேலைக்காரி மாதிரியே வீட்டில் பிள்ளைங்களாம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற எத்தனை குடும்பங்கள், எத்தனை போகிறக்கு பைசா இல்லை, காசு இல்லை. சொல்கிறது விளங்குதாங்க? ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் நமக்கு இரக்கம் செய்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. மனந்திரும்பணும். முதல்ல இதை நம்ம சரிப்படுத்தி இந்த மாதம் 6வது மாதம் நமக்கு எப்படி இருக்கணும், இனி எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. கொடுத்ததெல்லாம் பார்த்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு. நல்லா மனதார கர்த்தரை துதி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், மனதார கர்த்தரை துதிங்க. தேவனை மனதார நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. என்னன்னாலும் அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தர் போஷிப்பீர், என்னை காப்பாற்றுவீர், நடத்துவீர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், கரெக்டாக ஆண்டவர் என்ன செய்யணும், தேவனை உயர்த்த கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம், ஆமென். சொல்லுங்க. ஏதாவது ஒரு கோளாறு இருந்ததுன்னா நம்மக்கிட்ட தான் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். அதை நான் என்ன ஆண்டவரை சரிப்படுத்தணும்னு கேட்டு சரிப்படுத்திக்கணும். அப்போ தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்க. எதை முதல் வாக்குப்பா? ரட்சிக்கப்பட்டவன எது பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாக்கியமாக நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்களா? சபையே, விசுவாசியே, எதை பாக்கியமாக நினைக்கிறோம்? எனக்கு பெரிய சொத்து ஒன்று ஆயத்தமாயிருச்சு நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, பரலோக வீடு. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஜீவனோடு சொல்லணும். நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லி பாருங்க. ஆமென். எனக்கு பெரிய மகிமையான சொத்து எனக்கு ஒன்று ஆயத்தமாயிருச்சு. அல்லேலூயா. என் தேவனுடைய வீடு, என் தேவன் எனக்கு முதல். அடுத்தது ஆண்டவர் ஒரு குறிப்பிட இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக ஒரு 3-4 காரியங்கள் இந்த அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிப்போம். முதல் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது என்னது? நித்திய ஜீவன். அடுத்தது அவர் சொல்லுகிறார் பாருங்க, 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எதிலிருந்து காக்கும்படி? உலகத்திலிருந்து எடுக்கும்படி அல்ல. உலகத்தில் என்ன இருக்கு? தீமை இருக்கு. விளங்குதாங்க? உலகத்தில் இருக்கிற தீமையிலிருந்து நீர் அவர்களை
காக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய மகிமையான ஜெபம். இந்த உலகத்தில் எந்த தீங்குமே உன்னை அணுகாதபடி தேவன் இரவும் பகலும் உன்னை பாதுகாக்கிற தெய்வம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமீன். உன்னை எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி காக்கிறவர். என்ன வந்தாலும் என்ன நடக்காது, தீங்கு உன்னை மேற்கொள்ளாது. ஐயோ, அது பெரிய தீங்கு மாதிரி தெரியுதுங்க உங்களுக்கு, பெரிய பாதிப்பு மாதிரி தெரியுது, பெரிய நஷ்டம் மாதிரி தெரியுது உங்களுக்கு. இல்லை, உன்னை பாதிக்கவே பாதிக்காது. உன் வாழ்க்கையில் தீமை ஒன்று உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. நல்லா உற்சாகமாக கை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். தீமை ஒன்று என்பது என்ன இல்லை, உன்னை சேதப்படுத்துவதே கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா தேவன் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜெபம் பண்ணிக்கிறார். ஆண்டவராக இயேசு உங்களுக்காக எனக்காக ஜெபிச்சுட்டு போனது அந்த ஜெபந்தான். உங்கள் ரட்சிப்பின் நாட்களில் நீங்கள் அனுபவத்தை திரும்பி பாருங்க. உங்கள் ரட்சிப்பின் நாட்களுடைய அனுபவத்தை திரும்பி பாருங்கன்ற. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அந்த நாட்களின் அனுபவத்தில் எத்தனை தீமைகள் உங்களுக்கு வந்திருக்கும், அத்தனையிலிருந்து உங்களை ரட்சித்திருப்பார் ஒழிய, காத்திருப்பார் ஒழிய, நீங்கள் அவரை பிடிச்சுக்கிட்டதுனால வெளியில் கொண்டு வந்திருப்பார் ஒழிய, ஒரு நாள் அந்த தீங்களை உங்களை விட்டுருக்கவே மாட்டார். அவரை பிடிச்சுக்கிட்டவங்களை யாரும் அதில் விடவே மாட்டாருங்க. எவ்வளோ பெரிய உலகத்தில் தீமை வரும், அத்தனையிலிருந்து உன்னை காத்துக்கிட்டே தான் வருவார். தீமையிலிருந்து உன்னை காக்கும்படி, என்னை காக்கும்படி பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்தில் நீ வாழ்கிற நாள் வரை பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க? என்ன ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதம் எது நமக்கு? நித்திய ஜீவன். ரெண்டாவது என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம்? இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் எனக்கு தீமை அணுகலைன்னா இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னது? கையை தட்டி சொல்லுங்க. ஆமாம், யோசேப்பு சொல்கிறான், நீ எனக்கு தீமை செய்ய நினைத்த தேவனோ எனக்கு எல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறினான். பூமியில் 100 மடங்கா பல்மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனா யோசேப்பு இருந்தான். சோத்திரம். யாக்கோப்பு சொல்கிறான், நீ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர். அல்லேலூயா. ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் இந்த இரவு வேளையில் எனக்கு தீங்கு செய்யாதபடி இரவில் அவனை வெளிப்பட்டு சொல்கிறார். ஆமை, என் தாசனுக்கு யாக்கோப்புக்கு நன்மையன்றி ஒரு தீமையும் செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. தீமை செய்த வந்தவனை கடிந்து கொண்டு எச்சரித்த தேவன் பேழையாம் தீமை செய்ய வரும்போது தடுத்து தேவன் ஆசீர்வாதத்தை கூறும்படியாக தன் ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வைத்தார். கரங்களை தட்டி ஜீவனோடு சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஜீவனோடு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட மகிமையானவரை நாம சேவிக்கிறோம். பிரியமானவர்களே, விளங்குதா? இருதயத்தில் நமக்கு உணர்த்தப்படுகிறதா? அதெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம உணரணும். தாராளமாக தான் சொல்றார், 100 மடங்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். எது ஆசீர்வாதம் தெரிந்து கொள்ளணும், எது நன்மை தெரிந்து கொள்ளணும் தேவ பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற மாதிரி உலக பிரகாரமான மக்கள் பார்க்குற மாதிரியே பார்க்காதீங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி பாருங்க. எது எனக்கு ஆசீர்வாதம், எது நன்மைன்னு பாருங்க. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதான் ஆவிக்குரிய சிந்தை, அதான் தேவனுக்குரிய பிள்ளைகளுடைய அழகு. ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நித்திய ஜீவன் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இந்த மகிழ்ச்சியினாலேயே தேவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டே இருக்க வேண்டாமா? சொல்லுங்க. அதுக்கு நன்றி சொல்ல உன் இருதயம் மறுக்குதுன்னு சொன்னா நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உண்டு? நீ எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும்? எப்படி தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறேன்னு சொல்ல முடியும்? எப்படி தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்ல முடியும்? நீ தேவனை அறிந்திருந்தால், தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டால், தேவனை நாம் விசுவாசித்தால் நித்திய ஜீவன் தான் எனக்கு பாக்கியம்னு சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க. நான் பல முறை பல இடங்களில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என் இருதயம் அப்படியே பிடிச்சி கவ்வின மாதிரி ஆகிடும். சில நேரம் அப்படி ஆகிடும். சில நேரம் மண்டை இதெல்லாம் அப்படி இருதயமெல்லாம் இந்த ஊருக்கு வந்து சில நேரங்களில் சில காரியங்களை சந்திக்கும் போது எவ்வளோ பெரிய சொத்தை, எவ்வளோ பெரிய வாய்ப்பை, இவ்வளோ பெரிய தொழிலை, இவ்வளோ பெரிய வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு ஊரில் இழந்துட்டு வந்த வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாதுகாக்க அறிவில்லாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? சில நேரங்கள் இருதயம் கவ்வி பிடிச்சிரும். அப்படியே இங்கே வந்து ஒரு கூலி வேலை செய்யும் போது, கஷ்டப்படும் போது, சில பேர்கிட்ட வார்த்தைகள் ஏதாவது வாங்கும்போது, நம்ம 20 பேருக்கு வேலை கொடுத்தோமே, நம்ம வீட்டில் 4 பேர் குடியிருந்தானே, அல்லேலூயா, அவ்வளோ பெரிய சொத்து இருந்ததே,
அவ்வளோ பெரிய வேலைகள் கம்பெனிகள் இருந்தது, பணங்கள் எந்த நேரம் கையில் இருந்தது, இதெல்லாம் அறிவில்லாமல் விட்டுட்டுமே அப்படின்னு பயங்கர இருதயம் வேதனைப்படும். அப்போல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும். ஆனால் திரும்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சரீரம் பலவீனப்படாது நினைக்கும் போதெல்லாம் திரும்ப ஒரு, ஏன்னா நானும் அந்த எல்லாம் இழந்து போனதில் நானும் அதில் ஒரு காரணம். அல்லேலூயா, நான் ஒரு முக்கியமான காரணம் கூட. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் அந்த தொழிலில் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்ததுனால எங்கள் சகோதரர்கள், எங்கள் அப்பா, அவங்கெல்லாம் அம்மானா கூட நானும் அதில் ஒரு ஈடுபாடாக ஒரு முக்கியமான அந்த வேலைக்குள்ள தொழிலில் அந்த நேரத்தில் ரொம்ப இதாக இருந்தேன். அதனால் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று நினைப்பேன், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சொத்தெல்லாம் நம்ம இழக்கலைன்னா, அந்த வாய்ப்பு வசதி நான் இழக்கலைன்னா, இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அது நினைக்கும் போது என் இருதயத்தில் இருந்த பாரம் அப்படியே வெளியில் ஓடிடும். அப்படியே எனக்கு வெளியில் போயிடும். ஒரு சமாதானம் வரும், எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். நிறையா பேர்கிட்ட சொல்லுவேன், இதை நான் இழக்கலைன்னா ஒரு வேலை, இதெல்லாம் இழந்ததுனால தான் நம்ம ஊர் விட்டு ஊர் வந்தோம் பிழைக்கிறதுக்கு. சோத்திராலையில் இதனால தான் இந்த இயேசுவை அறிந்து கொண்டேன். இல்லை நான் அங்கேயே இருந்திருந்தா உலகத்தில் குடிகாரனா, விக்கிரகாராதனைக்காரனா, தேவனை அறியாதவனா எப்படி போயிருப்போன்னு தெரியாது. இன்னைக்கு இந்த மகத்துவம் உள்ள அந்த சொத்தை இழந்திருக்கலாம். மகிமையுள்ள அதை விட பல்மடங்கு சொத்தாகிய இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்று கரங்களை தட்டி சொல்லுவோமா? பல நேரங்களில் என் இருதயம் அதை சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவன் எனக்கு பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் மறுமையில். அதை தான் அவர் சொல்றார். பூமியில் என்னது தீமை உன் வாழ்க்கையில சேதப்படுத்தாம வருது பாரு, தீமை உன்னை அணுகாம வருது பாரு. தீமையிலிருந்து விளக்குறது மாத்திரம் அல்லங்க, அதுக்கு பின்பு உனக்கு ஒரு பெரிய நன்மையை வைத்திருப்பார். உன் வாழ்க்கையில எப்ப தீமை சத்துரு பாதிப்பை கொண்டு வரானோ அமைதியா இருப்பார். ஆமாம், ஆனால் அது உன்னை விழுங்காதபடி நின்று பாதுகாத்து, அதுக்கப்புறம் உனக்கு அதில் நீ கொஞ்சம் சிரமப்பட்ட பத்தியா, அதனால உனக்கு ஒரு ஆறுதல் பரிசை கொடுக்காம, உனக்கு கூட ஒரு கிஃப்டை கொடுக்காம போவே மாட்டார் ஆண்டவர். நீ யாரை வேணா பாருங்க. சோத்திராலில் வேதத்தில் தேடி பாருங்க, எவ்வளோ பேரை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். சோத்திரம் விளங்குதா உங்களுக்கு? சத்தமா அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் மகிமையான ஆசீர்வாதம் நமக்கு அதுதான், தீமையிலிருந்து நம்ம விளக்கும்படி. ரெண்டாவது ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. ரெண்டாவது ஒரு ஜெபம் வாசிக்க பார்ப்போம். அடுத்தது யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் சுதி குறையக்கூடாது. எப்படி தொடக்கம் வாசிக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா வசனத்தையும் வாசிக்கணும். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில். ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் சாரம் ஏறிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. அந்த சாரம் மாறாமையே வாசிக்கணும். அப்பதான் அது ஜாயிண்ட் கேட்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்க வேகமா டக்குன்னு. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம பரிசுத்தமா வாழ முடியுமாங்க? ஹலோ, முடியுமா? உங்களை என்னையும் தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? பரிசுத்த வாட்டிகளாகவும் பரிசுத்தவான்களாகவும் மாற்றிருக்கிறார். யாருடைய பரிசுத்தத்தை தந்து இந்த உலகத்தில்? தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தத்தையே கொடுத்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாத உலகத்தில் உன்னை என்னை பரிசுத்தமாக வாழ வைத்திருக்கிறாரே. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இது நல்லா தட்டி சொல்லுங்க, நல்லா தட்டி சொல்லுங்க. ஜீவனோடு கூட சோத்திரம் விளங்குதா உங்களுக்கு? மகிமையான ஒரு ஆசீர்வாதம் இது. பரிசுத்தமா நம்மளால் என்ன செய்ய முடியாது? எந்த மனிதனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்ப இயேசு தன்னுடைய பரிசுத்தத்தையே கொடுத்தார். இவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லி உலகத்தில் இவர்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கன்னு வேண்டி இருக்கிறார். நீங்களும் நான் இன்னைக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறோன்னு சொன்னா அது தேவன் நமக்காக ஜெபித்த ஜெபம். உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம் அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ எதேதோ பார்த்துக்கிட்டு இருக்கிற, அல்லேலூயா சொல்லுங்க. எதேதோ கிடைக்கலன்னு உட்காந்துக்கிட்டு 6வது மாதம் புலம்பிக்கிட்டு இருக்காத. அல்லேலூயா. அதெல்லாம் தானா வரும்பாரு உன் வாழ்க்கையில். இந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் நீ உணர்ந்து நடந்தா மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு சர்வ சாதாரணமான காரியம் எல்லாமே. கையை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம்.
தீமையிலிருந்து விளக்குறாரே. உலகத்துல எந்த தீமை அணுகலினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம்தான். ஆமென். நித்திய வாழ்க்கை எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து பரிசுத்த வாழ்க்கை. இந்த பூமியில் என்ன கொடுத்திருக்கிறார்? எனக்கு பரிசுத்த வாழ்க்கையை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. தானியேல் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். வேதத்தில் பார்க்குறோம்ல, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? இந்த உலகத்தில் மற்றவர்கள் நடுவில் வேர்பிரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக வாழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த குறிப்பு பாருங்க. அடுத்த குறிப்பு 17, 21, 22 வாசிக்குமா? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. இது என்ன சொல்றாரு? இயேசு பிதாவை எப்படி இருக்கிறாங்க? நானும் நீங்களும் ஒன்னா இருக்கிறோம். அதுபோல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இது என்ன மாதிரி ஆசீர்வாதங்க உலகத்தில். தேவன் இப்படி சொல்றாருன்னா பாருங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் என்ன செய்ய ஸ்டேட்டஸ் பார்ப்பான். நீ என்னோட வர்றதுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. நீ என்னோட நிற்கிறதுக்கு தகுதி இல்லை, என்னோட உட்கார்றதுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. ஜாதி, பணம், அந்தஸ்து, படிப்பு, அதை வைத்து என்ன பண்றான்? தகுதியோடு சீட்டு போட்டு வைக்கிறது இல்லை. ஆமாவா இல்லையாங்க? சொல்லுங்க. ஆனால் தேவன் எவ்வளவு உயர்ந்தவருங்க, எவ்வளவு மகத்துவமானவருங்க. அவர் சொல்றார், பிதாவே நீயும் நானும் ஒன்றாயிருக்கு. அவங்க மகிமையான தேவன். ஆதியிலிருந்தே உலக தோன்றதுக்கு முன்னாடி இருந்தே அவர்கள் பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார். அவர் சொல்றார், இந்த மனிதன் நம்மளை பார்த்து சொல்றாரு, இவர்கள் நம்மில் ஒன்றாக இருக்கவும். சொல்லுங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த பூமியில் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்திலே உன்னதமான ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம். சொல்லுங்கள். அல்லேலூயா. தீமையிலிருந்து நம்மை விளக்கியது, பரிசுத்த வாழ்க்கையை தந்தது. அடுத்தது, நாம் தேவனோடு ஒன்றாக இருக்கும்படியாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஆசீர்வாதங்கள் இதெல்லாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தில் இப்படி வாழ்ந்தவங்க எல்லாருமே பூமியில் எல்லா செல்வங்களோடும் எல்லா பேர் புகழோடும் எல்லா கனத்தோடு வாழ்ந்தாங்க. யோசேப்பு வாழ்ந்தார், தானியேல் வாழ்ந்தார். ஆமென். அல்லேலூயா. விளங்குதா இல்லைங்களா? ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறைகளும் இல்லாதவர்களாக தான் வாழ்ந்தாங்க. ஆமாம். தாவீதினுடைய ஆசீர்வாதமெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்திற்கு அவன் சேர்த்து வச்சிருந்த பொண்ணும் வெள்ளியுமே அவ்வளோ பயங்கரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளவு சொத்துக்கள் அவன் சேர்த்து வச்சிருந்தான் கர்த்தருக்காக. புரியுதா உங்களுக்கு? சாலமோனுடைய நாட்களில் பொண்ணும் வெள்ளியெல்லாம் என்ன செய்யப்படலை, ஒரு பொருட்டா. என்ன அப்போ தங்கம் அவ்வளோ. அப்போ என்ன, தாவீது ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு போனதான் அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் பல்மடங்கு பெருகி போச்சு. விளங்குதான் உங்களுக்கு? எந்த இப்படி வாழ்ந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் பூமியில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன ஆசீர்வாதத்தை நினைக்கணும்? தேவன் எனக்கு இந்த தந்த ஆசீர்வாதங்கள் தான் பெருசு. சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் நீ வாழ்றதுக்கு தேவையான மிகுதியான நிறைவான ஆசீர்வாதங்கள் அவரால் நம்ம கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க. நல்லா ஒரு ரகசியம் சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் வரும்போது உணர்த்தினார். அது உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எவ்வளவாய் மனதார கொடுக்குறோமோ அவ்வளவாய் நம்ம பர்சு ரம்பும். அல்லேலூயா. அவ்வளவா மற்றவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு எல்லாத்துக்குமே கர்த்தர் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே. நான் மட்டுமே செலவு பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னா வேலைக்கு ஆகாது. கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? கொடுக்கறதுக்கு மனசே வராது. பாக்கெட்டு அப்படின்னு இழுத்து பிடிப்பேன்னா வேலை நடக்காது. மனதார கொடுக்குற ஒரு இருதயம் இருந்தால் அந்த பாக்கெட்டு குறையாது. இதுலேயும் மனம் திரும்பணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி. மனம், நம்ம மனசு திறந்தே இருக்கு நிறைவா. கர்த்தர் என்ன நடத்துகிறாரோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நிறைவாக கொடுக்குற இருதயம் நமக்கு வேணும். ஐயோ, நாளைக்கு கர்த்தர் தருவார். இருக்குது, சில காரியங்கள் இருக்குது, தகுதியோடு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யணும்? தகுதியாக இல்லாதவர்கள், கஷ்டப்படுறவங்க, முடியாதவன். இல்லையா? சொல்லுங்க. இப்படிப்பட்ட நல்ல தகுதியான ஆட்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தான். பெருசெல்லாம் தர முடியாது. 5000 தர முடியாது, 500 தரலாம். 1000 தர முடியாது, 100 தரலாம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க.
ஆமாம், ஒருவேளை சாப்பாடு தரலாம். ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கணும், மற்றவர்கள் பார்த்து அவங்கள என்ன செய்யணும், சிரமம் சூழ்நிலை சரியில்லை, உடம்பு சரியில்லை, ஏதாவது முடியாமல் இருக்கிறாங்கன்னா இது செய்யக்கூடாது. பெப்பரை பேன் போய் பார்த்துட்டு பெப்பரை பேன் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. உடம்பு முடியலனாவே என்ன பண்ணணும், ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் சிரமப்படுறவங்கன்னா என்ன பண்ணிடணும், காசை கொண்டு போய் ஒரு 500 100 ஏதாவது கொடுத்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி. அந்த ஒரு 10 நாள் முடியாதவங்க கையில் ஒரு 500 கொடுத்து பாருங்க. சொல்கிறது விளங்குதா இல்லையா? அவங்களுக்கு அது பெரிய பலன். 10 பேர் கொடுத்தா அவங்க படுத்திருக்கிறாங்க, வேலைக்கு போகல, அவங்களுக்கு அவங்க தேவைக்கு உதவும். சொல்லுங்க, நல்லா நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கொடுக்கணும், நல்ல மனதார திருப்தியாக கொடுக்கணும். இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வரும். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்ல மனசே திருப்தியாக இருக்கும் பாருங்க, உங்களுக்கு சமாதானம் நிறைவாக இருக்கும். கொடுத்து பாருங்க, திருப்தியாக இருக்கும் நமக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு திருப்தியாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம பிடிச்சி வைக்கிறோம் பாருங்க, மொத்தமாக உருப்படாத எங்காவது போய் சேரும் பாருங்க. ஒன்றா வருமானம் குறைஞ்சி போகும், இல்லைன்னா வர வேண்டியது குறைஞ்சி போகும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் வேணால் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வர வேண்டியது குறைஞ்சி போகும், இல்லைன்னா உருப்படாமல் தெண்ட செலவு ஏதாவது பெருசாகும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அனுபவிச்சு தான் சொல்கிறேன். சொல்கிறது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? சொல்கிறது விளங்குதாங்க. தெண்ட செலவு ஏதாவது ஒன்று ஆகிடும், இல்லைன்னா என்ன ஆயிடும், வர வேண்டியது வராமல் போயிடும். ரெண்டில் ஏதாவது கட் ஆகிடும். உங்களை பொறுத்தளவுக்கு வருமானம் கட்டாகி போயிடும். இல்லைன்னா அப்படியே பிடிச்சி வச்சுருக்கிறது என்னடா இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுது, நல்லா வாங்கி சம்பாரித்து நாரவாயம் கையில் போன மாதிரி எங்காவது ஒன்று தேவையில்லாதது ஒன்றுக்கு வீணான செலவாக போயிடும். விளங்குச்சாங்க? விளங்குதா உங்களுக்கு? மனசு வேணும். சொல்லுங்களே லூயா. அதனால் கிடைக்கிறத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேவன் தரதை என்ன பண்ணிடணும், சில தகுதியான நல்ல விஷயங்களுக்கு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். நல்ல முழு பலத்தோடு அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவார், அவர் தருவார். தகுதியாக அந்த மிஞ்சி லிமிட்டை மிஞ்சி நமக்கு 100 ரூபா கொடுக்க முடியும்னா 100 ரூபா, 500 ரூபா கொடுக்க முடியும்னா அந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு காரியங்களை மனதார என்ன செய்யணும், தரவே மாட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. மனசே வர நான் 100 ரூபாய் வாங்கி திம்பேன், அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னா உனக்கு போச்சு, வராது. சோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க வாய் திறந்து. கொடுக்கணும். சோத்திரம். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வார். அப்போ நாங்கள் ஊழியத்தில் இருக்கோம், ஊழியத்துக்கு என்ன பண்ணணும், செலவுகள் செய்யணும், மனதார கொடுக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ பெரிய இதுக்கு எவ்வளோ வாடகையாக கொடுக்குறது, சின்னதாக எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,000 12,000க்கு ஏதோ ஒன்று பிடிப்போம் அப்படின்னு 12,000 பிடிச்சி உட்காந்தா அப்படியே 2 ஆராதனை தானே அப்படின்னு நம்ம யோசிச்சா என்ன ஆகிடும், ஊழியம் போயிடும், தேவன் போயிடுவார். கொடுக்கறது நானாக கொடுக்குறேன், அவர் தான் கொடுக்குறார் வாடகை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் நமக்கு சிறப்பாக. நாளைக்கு பாருங்கள், நம்ம மாலையில் இந்த பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் ஒரு சுவிசேஷ உலக பொருளினாலே நண்பர்களை சம்பாதிங்கன்ற மாதிரி எனக்கு ஆவியான உணர்த்தினார். அது நம்ம எங்கெங்கே சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இப்போ அலைகிறோம். இந்த 10th 11th 12th படித்த பிள்ளைங்க கர்த்தர் கிருபையாக பாஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் அது அதிக மதிப்பெண்ணோ கொஞ்சம் மதிப்பெண்ணோ பாஸ் பண்ண எல்லா பிள்ளைகளும் வர சொல்லு. நான் 60 பேர் வராங்க. சோத்திரம். ஆமாம், எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். நல்ல கிஃப்ட்டு. சோத்திரம். நல்லா பேனா, பென்சிலு, அப்புறம் ஸ்கேலு, லப்பரு, அப்புறம் அது க்ளீன் பண்ணுறது, அதுக்கு ஒரு பேக்கேஜு, நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு ஃபைலு, இப்படி 60 பேருக்கு ஒரு டப்பா நிறைய வாங்கி வச்சாச்சு. எல்லாத்துக்கும் டிஃபன். இன்னும் வந்து சும்மா இதை மட்டும் எப்படி கொடுக்கறது, அந்த கிரிஜா சொல்லிச்சு, நல்லா படித்தவங்களுக்கு மட்டும் ஃபைல் கொடுத்தீங்கன்னா போதியாச்சு. நான் தான் இந்த ஐடியாவும் கொண்டு வந்துச்சு. மற்ற பிள்ளைகள் எப்படி சும்மா அனுப்ப முடியும், ஏதாவது கொடுப்போமே அப்படின்னு யோசனை பண்ணால் அது ஏதோ ஒரு பேனா கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. சோத்திரம். நல்லாவே கொடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணி 4-5 பொருளாக வாங்கி வச்சேன். சோத்திரம். கூட இது இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறான், உலகத்தானே இந்த மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புகிறான். ஒரு டிஃபன் கொடுப்போம். சோத்திரம். அல்லேலூயா. அதனால் ஒரு டிஃபன் கொடுத்து இது ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஊழியக்காரை வெளியில் வர வைக்கிறோம். ஊழியக்காரர் வெளியில் வந்து அவர் நல்ல ஒரு சின்ன வயசுலேருந்தே படித்து, நம்ம சாம் பீட்டர் வந்தார் இல்லையா, ஒரு சிறு வயதிலிருந்தே படிச்சுக்கிட்டே ஆண்டவர் அன்பு அறிஞ்சவர். அவர் தேவனுடைய சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு, அதில் தேவனோட அன்பை வருஷம் இப்படி நம்ம விதைப்போம். ஒரு பக்கம் VPS புது ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு. சோத்திரம். அல்லேலூயா.
ஆமாம், அது நல்லா ஒரு திருப்தியாகவும் இருக்குது. ஒரு 100 பிள்ளைகளை கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்தோம். அதுக்கு போய் இப்போ நல்லா சொல்லிச்சுக்க, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு நல்லா எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். எக்ஸாமுக்கு போகும்போதெல்லாம் இல்லை, அது ஒரு 4-5 பேர் அது ஊழியமாக செய்கிறாங்க. அதெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு பாஸ் பண்ணோன்னே கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து ஒரு சுவிசேஷத்தை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பு. வருஷம் இப்போ 10th படிக்கிற பிள்ளை 11th 12th வரைக்கும் நம்மகிட்ட வரும். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வாலிப வயசுக்குள்ளே ஆண்டவருடைய அன்பை போடுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சந்தோஷமாகவும் செய்வோம். இதெல்லாம் செய்யணும் யோசனை பண்ணால் என்ன பண்ணோம், புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி. சில காரியங்களாம் நம்ம என்ன செய்யணும், மனதார வீட்டு காரியம், உங்கள் வீட்டு காரியமோ, உங்களுடைய சொந்த பந்த காரியங்களோ, சபை காரியமோ, எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ணுறவங்களா இருக்கணும், ஒரு திருப்திகரமாக மனதார நம்ம கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒரு குறை ஆண்டவர் வைக்க மாட்டார். சோத்திரம், ஆமென். ஐயோ இது செலவாது, இதுலேருந்தால் மிச்சம் வந்துட்டே தான் இருக்கும். அதான் சொல்லணும், மொத்தமாக எடுத்து வச்சு மொத்தமாக எங்காவது ஒன்று உருப்படாமல் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தா நல்ல காரியத்தை செஞ்சுருக்கிறோம்பா, ஸ்தோத்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியம் பாருங்க. அப்போ நம்மில் ஒன்றாக இருக்க அவர் ஜெபிச்சார். கடைசி காரியம் நான் ஜெபிக்கிறேன். 17:23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், நல்லா கவனிக்க, நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறிய வேண்டும். சத்தமா சொல்லுங்க. அவ்வளவு அருமையான வார்த்தை. ஒரு வசனத்தை படிக்கும்போது, ஒரு அதிகாரத்தை படிக்கும்போது நல்லா இப்படி படிங்க. நிறைய உள்ளுக்குள்ள வசனங்கள் இருக்கும். உங்களோட ஆண்டவர் அப்பதான் பேச ஆரம்பிப்பார். அப்படியே படிச்சுட்டு ஓடினா ஒன்றும் புரியாது. விளங்குதான்? நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க. என்ன சொல்றாரு? நீர் என்னில் அன்பா இருப்பது போல. முதல்ல அங்கே ஒருமைப்பாட்டு சொல்லிட்டார். ரெண்டாவது என்ன சொல்றாரு? நீர் என்னில் அன்பா இருப்பது போல இவர்களிலும் அன்பா இருக்கிறத உலகம் அறியணும். கையை தட்டி சொல்லுங்க. இதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில சுக, பல, நன்மை, பாதுகாப்பு, அற்புதம், விடுதலை, ஜெயம், மகிமை, நல்ல ஜீவனோடு உணர்ந்து கை தட்டி சொல்லுங்கம்மா. ஒரு இது வேணாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அன்பா இருக்கிற விளங்கிருச்சா உங்களுக்கு? ரகசியம் புரியுதா இல்லையா? அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அன்பா இருக்கு உலகம் அறியினாரு. உலகம் என்ன சொல்லும்? இவங்கள் தேவன் இவங்களோட தான். யோசேப்பை பார்த்து என்ன சொன்னாங்க? கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராம, எங்க போனாலும் ஆசீர்வாதம். அவனுக்கு அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. விதைக்கிறான் 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே, அதான் தேவன் அன்பா இருக்கிறது உலகம் அறியும். ஒண்ணுமே புரியலமா உங்களுக்கு? நல்ல ஜீவனோடு கை தட்டல, சும்மா ஆப்பம் தட்டக்கூடாது. தட்டுறது எப்படி தட்டணும்? ஆவியிலிருந்து அது நீங்க அபியாசப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். அது சோத்திரம், விளங்குதா இல்லையா? உங்கள் மண்டையில் ஏறி இருதயத்தில் போயிடுச்சுன்றது உங்கள் கை தட்டுறல பிரதிபலிப்பில் தெரியும். சத்தமாக சொல்லுங்க. இது வரைக்கும் போனால் வேலைக்கு ஆகாது. இங்கே போச்சா உனக்கு? சத்தமாக நல்லா கையை உயர்த்தி அன்பா இருக்கிறது. தேவன் அன்பா இருக்கிறான்றது எப்படி உலகம் அறியும்? எப்படி அறியும்? சொல்லுங்க. தேவன் அன்பா, இவங்க மேலே அன்பா இருக்கிறார், இவங்களோடு இருக்கிறான் எப்படி அறியும்? தேவன் செய்கிற கிரிகளினால உன் வாழ்க்கையில் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களோடு இருக்கிறார். அதுதான் அன்பு. நல்லா நல்லா சொல்லுங்கம்மா, புரியுதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இயேசு அவருடைய ஜபங்களை, அவர் மூலமாக செய்த கிரியைகள், அவர் மூலமாக செய்த மகிமையான காரியங்கள் எல்லாம் பாருங்க, பிதா இயேசுவின் மேல் அன்பா இருந்ததை வெளிப்படுத்துச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் என் மேல் அன்பா இருக்கிறது போல இவர்கள் மேலும் நீங்கள் அன்பா இருக்கிறது உலகம் அறியணும். ஸ்தோத்திரம், உலக அறியும்படி செய்வார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க ஆமென். இவ்வளோ மகத்தான தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறேன். இவ்வளோ மகிமையான தேவனை. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? முதல் பெரிய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நித்திய ஜீவன். அடுத்தது, உலகத்தில் தீமையே அணுகாம நன்மையை நமக்கு கட்டளையிடுகிற தேவன். அடுத்து, இந்த பூமியில் அவருடைய பரிசுத்தத்தை தந்து இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்புறம் நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கிற ஒரு பாக்கியம். இருக்கிறோமா இல்லையா? அப்போ தேவனோடு இருக்கிறோமா? ஆமாம். அடுத்து, தேவன் நம்ம மேலே அன்பா இருக்கிறார். அது என்னது? அன்பா இருக்கிறது என்னது? அன்பா இருக்கிறது நமக்கு எல்லாமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகம் அறியும்படின்னு சொல்லப்படுது. ஆண்டவரே என் மேலே அன்பா இருக்கிறது போல இவங்க மேலே அன்பா இருங்க. அப்படி முடிக்கல அவர். யார் அறியணும்?
சொந்த பந்தம் அறியும், உறவு அறியும், உன்னை எதிர்க்கிறவன் அறிவான், உன்னை விரோதிக்கிறவன் அறிவான், என்ன இயேசு பின்னாடி போனேன்னு சொல்றவன் அறிவான். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. என்ன பெருசா வாரிக்கிட்டேன்னு சொல்றவன் அறிவான். ஒரு நாள் தேவன் உண்மையில் அன்பா இருப்பதை, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை, ஆமென். என்ன கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற கிரியை, இதெல்லாம் விசுவாசிக்கணும். இப்படி வாழணும். ஆண்டவரோடு கூட ஆவியில நம்ம வாழ்கிறவர்களாய் நடக்கிறவர்களா இருக்கும். சோத்திரம். நல்லா விளங்குதாங்க. நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும், சத்தியத்தை நல்லா அறியணும், ஆவியில விசுவாசத்தோடு கூட உற்சாகமாய் ஓடுகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு செய்தி நல்லா புரிஞ்சுது? ஆமென். நிற்போமா? ஆமென். இம்மையில்